அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு ஷாபான் மாதம் போகிற 13, அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, February 11 செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை இப்போ இஷாவுடைய நேரம், மக்ரிபோட புற 13 ஆரம்பிச்சிருச்சுது. ஷாபான் மாதத்தினுடைய 13வது இரவு. அப்போ இன்றைக்கு நாங்கள் சஹர் செஞ்சோம் என்றால் நாளைக்கு புதன்கிழமை பிடிக்கிறது ஷாபான் மாதத்தினுடைய 13வது நோன்பு. வியாழக்கிழமை ஷாபான் மாதத்தினுடைய 14வது நோன்பு, வியாழக்கிழமை பகல். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பகல் ஷாபான் மாதத்தினுடைய 15வது நோன்பு. பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீதுடைய புற 13, 14, 15 நோன்பு பிடிக்கிறது முக்கியமான சுன்னத்தாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நோன்பு பிடிச்ச ஒரு மாதம். அப்போ அதில் இன்ஷா அல்லாஹ் முடியுமானவங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நைட்டும் நாளைக்கு நைட்டும் நாளன்றைக்கு நைட்டும், அதாவது புதன் பகல் வியாழன், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 3 பகல்லையும் நோன்பு பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது இன்ஷா அல்லாஹ். அப்படி நாளைக்கு பிடிச்சி கொள்ள இயலாதவங்க குறைஞ்சது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாளும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதுலேயும் சில நேரம் சில நோயாளிகள் இருப்பாங்க, 2 நோன்பு பிடிச்சி கொள்ளையலாம், எப்படி சரி ஒன்று சரி பிடிப்போமே என்று யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், ஷாபானுடைய 15வது நாள், நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய 15வது நாள் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க இயலும். இதில் இன்னொரு சந்தேகம் வரும், வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் நோன்பு பிடிக்கலாமா? வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கிறதாக இருந்தால் ஒன்று வியாழனோட சேர்க்கணும், இல்லாட்டி சனியோட சேர்க்கணும் தானே, வெள்ளிக்கிழமை மட்டும் தனியும் நோன்பு பிடிக்க இயலுமா என்ற ஒரு கேள்வி வரும். இதில் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்ச வெள்ளிக்கிழமை நோன்பு எது என்றால், வெள்ளிக்கிழமை நாளை கண்ணியப்படுத்தி இன்றைக்கு வெள்ளிக்கிழமையே என்று நோன்பு பிடிக்கிறது தான் தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் பிடிக்க போகிற February 14 இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் பிடிக்க போகிற அந்த நோன்பு வெள்ளிக்கிழமை நாளை கண்ணியப்படுத்தி பிடிக்கல, ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள் வெள்ளிக்கிழமைக்கு நேர்படுகிறது. அதனால் அது பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஷாபானுடைய 15வது நோன்பு மட்டும்தான் பிடிக்க இயலும் என்ற நோயாளிகள் அவங்களுக்கு தாராளமாக வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு பிடிக்கலாம். ஏனெண்டா அது வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி பிடிக்கல, அது ஷாபானுடைய 15 நேர்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வளமையாக பிடிக்கக்கூடிய நோன்புகள் வெள்ளிக்கிழமைக்கு நேர்பட்டால் அது பிரச்சனை இல்லை என்று. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 3 நோன்புகள், ஏழாட்டி 2, ஏழாட்டி அந்த கடைசி ஒரு நோன்பு சரி பிடிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அதுலேயும் அந்த வெள்ளிக்கிழமை இரவு ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அந்த இரவையில் 2 சாராரை தவிர மற்ற எல்லாருடைய சின்ன சின்ன பாவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரும் பாவங்களை மன்னிக்கிறது இல்லை, தொழுகையுட்றது, உம்மவாப்பட நோவிச்சது, இது போல் வட்டி, இப்படி பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறதில்ல, சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் 2 சாராரை தவிர. அதில் ஒன்று முஷ்ரிக், அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடியவங்களையும், அடுத்தது அந்த குரோதம், கோபதாபம் பாராட்டி கொண்டிருக்கிறவங்க. மனிதன்ற வகையில் ஏதோ சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும், அதில் நாங்கள் ஒற்றுமையாக போகிறது இல்லாமல் இன்னும் அந்த குரோதங்களை பேசி வளர்த்து கோபதாபங்களை இன்னும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த வெள்ளிக்கிழமை இரவையிலையும் ஏழுமான மட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செஞ்சு அல்லாஹ்விடத்தில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த கண்ணியப்படுத்தினவர்களாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இருப்போம். எனவே இந்த நோன்புகளை பிடிக்கிறதோடு இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்காக நாங்கள் ரெடியாகுவோம். அதோடு இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அதாவது அந்த நோன்போடு நாங்கள் நாளைக்கு நாளன்றைக்கு அங்கே வெள்ளிக்கிழமை பிடிக்க இருக்கிற நோன்போடு சில நேரம் குறிப்பாக பெண்களுடைய கதா நோன்புகள் இருக்கும். அப்போ இதோட கதா நோன்புகளையும் பிடிக்கலாமா என்றால் தாராளமாக பிடிக்கலாம். ஏனென்றால் இது நாங்கள் சுன்னத்தான நோன்பு. பொதுவாக சுன்னத்தான எந்த நோன்புலையும் கல்லாவை நியத்து வைக்கலாம் எங்களுக்கு. அப்போ கல்லாவை நிறைவேற்றின நன்மையும் கிடைக்கும். கட்டாயம் கல்லாவை நியத்து வைக்கணும். அப்போ கல்லாவுடைய நிறைவேற்றின அந்த இதுவும் கிடைக்கும். அந்த நாள் நோன்பு பிடிச்சதுனால சுன்னத்தான நன்மையும் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கூடுதலாக இணைவோம். எங்களோட ஒரு வருஷத்தினுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம்தான் ஷாபானுடைய மாதம். எனவே பெற்றார்கள் இதில் கவனம் செலுத்துவதோடு குறிப்பாக
வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் இவங்களுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களையும் உற்சாகப்படுத்துங்க. அந்த வெள்ளிக்கிழமை நாள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்க வச்சு நேர காலத்தோட இமாம் மிம்பருக்கு ஏறும் வந்து இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட சீதேவிகளாக உள்ளவங்களை பொருந்திக் கொள்வானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன்.